பேரிடரை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லை. நைட்டு 1 மணி வந்து லைன்ஸில் வந்து விழுற வரைக்கும் அவனோட லிவிங் வீட்டிலே இருந்திருக்கான். வை தே ஆர் அலவுட் 300 400 எனக்கு தெரிஞ்சு 500 மேபி 4 டிஜிட் 1000 கிராஸ் ஆகிடும் இன்னும் 2-3 நாளில். அந்த அரசு இயந்திரங்கள் கரெக்டாக பீப்புளை வந்து மொபிலிட்டி பண்ணி ஒரு சேஃபான இடத்துல வைக்காது தான். நான் திருப்பி சொல்கிறேன், இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் கேலண்டரே வரணுன்றேன். பொங்கல் தீபாவளிலாம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி இது மாதிரி நிறைய வரும். இம்மீடியட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கண்டக்ட் all district IAS IPS officers about SOP standard operating procedure of disaster management. கண்டிப்பாக 3 வருஷம் ஆக போகுது வரத்துக்கு. இன்னொரு என்ன சஜஷன்னா, சீல் மாதிரி போட்டுட்டு தனுஷ்கோடி மாதிரி டிக்ளேர் பண்ணிடலாம், வாழ தகுதியற்ற நகரமாக சொல்லிட்டு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. பட் அங்கே இருக்க மக்கள் சேஃபாக மைக்ரேட் பண்ணணும் சார். அதுதான் சார் புத்திசாலித்தனம் சார். ரிஸ்க்குன்னு சொல்லி திருப்பி ரிஸ்க்கான இடத்துல 10 வருஷம் மழை பெய்யாதா? எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டோட எல்லா மெக்கானிசேஷனையும் இப்போ அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பண்ண செலவை கொஞ்சம் முன்னாடியே சில ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த விஷயம் தான் சார் நம்ம கையை விடுறோம். மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு பீப்புளை உள்ள மொபிலைசேஷன் பண்ணுவோம். சிட்டி இஸ் ரெடி, தென் த பீப்புள் வில் மொபிலைஸ். ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் என்ன நடக்கும்னா, பீப்புள் ஓவர் க்ரௌடட் ஆகிடும், அப்புறமா தான் பிரிட்ஜு கட்டுவாங்க. இப்போ இந்தியா மாதிரியான மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இது சாத்தியமா? மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து லம்பாக உயிர் செயல்படுத்துறதுல ஒரு சரி, மனித உயிர் முக்கியமா இல்லாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் முக்கியமா? சார் சேஃபான இடத்துல போய் இருக்குது தான் சார் நல்லது. சிம்பிள். திருப்பி ஏன் போயிட்டு அந்த டேஞ்சரஸ் ஜோனை நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுருந்தா திருப்பி டேஞ்சரஸ். இது எப்படி நீங்கள் சொல்கிற கதை இருக்குன்னா, ஒரு பீப்புளை எவாக்குவேட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு அசாரஸ் ஜோன் பக்கத்துலேயே விச்சைனா அவன் அடிச்சுட்டு போச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி கதை தான் ஆகும். ஸோ ஒன்றும் யோசிச்சு பாருங்கள், வயநாடுலேருந்து ஊட்டிக்கு ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் நீலகிரி. அதாவது காட் கிரேஸ் நம்ம தப்பிச்சிருக்கோம். இந்த ஆபத்து ஊட்டிக்கு வர வாய்ப்பு காரணம் 200% பாசிபிலிட்டி. இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு நம்ம? இயற்கை தான் சார். இயற்கைன்றது மிரர் மாதிரி. இத்தனாலாக மனிதன் இயற்கையை வச்சு செஞ்சாங்க. இப்போது இயற்கை மனிதனை வச்சு செஞ்ச மாதிரி. ஏன்னா இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எப்படியும் போய் காப்பாற்ற முடியாது. வான்வெளியில் போய் காப்பாற்ற வெதரு திருப்பி ஆல்ரெடி எஃபெக்ட் ஆகி திருப்பி ஒன்றும் ரெட் அலர்ட்டு. நான் சத்தியமாக பயந்துட்டேன். சரி, இனிமேல் இதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகணும் சார். அதுதான் சொல்லுவேன், கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் இஸ் எ சொல்யூஷன். இனிமேல் எல்லாருமே கம்பல்சரி சென்னையிலாம் வரணும், நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுட்டு இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இது மாதிரிலாம் இருந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் பிரபுகாந்தி ஜெயின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய அனுபவத்தில் நிறையா பேரிடர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த வயநாடு பேரழிவு உங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறப்பல உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எது மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? உண்மையிலே வயநாடு லேண்ட்ஸ்லைடிங் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலச்சரிவு. இது மிக பெரிய துர்மரணம். ப்ளஸ் இது வரைக்கும் எங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரியில் பார்க்காத நியூ கேஸ் தான். ஏன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரெயின்ஃபால் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களே அந்த அசஸ்மெண்ட்டை, அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 மடங்கு அதிகமாக பெஞ்சிருக்கு மழை. இவ்வளோதான் பெய்யும்னு நினச்சி சொன்னதை விட மிக அதிக கனமழை, அதாவது மிக அதி கனமழை அப்படி வந்து ஒரு சர்டன் பீரியடில் பெஞ்சிருக்கு. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக ரெயின்ஃபால் அடின்னு அடிச்சிருக்கு. ஒரு டெர்மினாலஜி சொல்லணுன்னா, இயற்கை வந்து மனிதன் மீது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக இயற்கை தான் மனிதனை காப்பாற்றணும். இப்போ மனிதனை இயற்கைக்கிட்டேருந்து காப்பாற்றணுன்ற சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? குறிப்பாக இந்த வயநாடை பொறுத்த வரைக்குமே அது லேண்ட்ஸ்லைட் இருக்கக்கூடிய ஒரு ஹாட்ஸ்பாட் தான். அங்கே வந்து எப்போனாலும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய ஏரியா தான். பட் இதில் அரசாங்கம் எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்கன்னு கரெக்டான பாயிண்ட் வரீங்க. அதாவது வயநாடு இஸ் அன் ஈக்காலஜிக்கலி ப்ரிசர்வேட்டிவ் ஏரியா.
அந்த இடத்துல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை எடுத்து போய் விடக்கூடாதுங்க. கல்குவாரிஸ் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஏரியாவே இல்லைன்ற. சரி, மலை வந்து மலையோட இயற்கையான அமைப்பில் போகணும் சார். இப்போது உத்தரகாண்டில் கூட குகை மலையை உடைச்சி. ஸோ இயற்கையாக வாழ விடணும். இயற்கையை வந்து நம்மளுடைய கனெக்டிவிட்டி கோசமும் நம்மளுடைய தேவை கோசமும் அதை டிஸ்டர்ப் பண்ணால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. இதுதான். பட் ஒரு பொதுவான பார்வையில் மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. சேம் டைம் உலகமயமாக்கல், நகரமயமாக்கல் நோக்கி நம்ம நகர தான் செய்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். மோர் அர்பனைசேஷன் தான். இப்போ திண்டிவனா கூட அடுத்த தாம்பரம் ஒன்று 4 வருஷத்தில் ஆகிட போகுது. பிகாஸ் ஆஃப் அர்பனைசேஷன். தாம்பரம் எக்ஸெப்ட் பண்ண செங்கல்பட்டு டெவலப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஏர்போர்ட் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. பரந்தூரில் சொல்கிறேன். அந்த மாதிரி தான். அப்போது நீங்கள் ரைட்டு டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்க. இப்போ வயநாடோட கேஸு டெவலப்மெண்ட் போயிட்டீங்க. இப்போ வயநாடு வாழ தகுதியற்ற நகரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பீப்புள் வந்து வாழ்வதற்கு உண்டான விஷயங்கள் வேணும். அது அவனுக்கு எங்கே மொபிலைசேஷன் கரெக்டான ஒரு லைன் டெக்னாலஜி கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். இதோட மேஜர் ரூல் வந்து டிடிசிபி அப்ரூவல் தராங்களே, டவுன்ஷிப் பிளானிங், அவங்க இந்த மாதிரி விஷயம்ல இன்வால்வ் ஆகணும் சார். அப்படின்னா தான் டெக்னிக்கலி இதுவாகும். நான் திருப்பி சொல்கிறேன், பேரிடர் மேலாண்மை, இந்த மாதிரி பிரிட்ஜு கட்டுறது, இந்த மாதிரி இடத்துலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் கம்பெனி இன்வால்வ் பண்ண வைங்கன்ற. எல்என்டி, சப்பூர்ஜியம் பாலஞ்சி, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸை ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லையும் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டிலையும் கொண்டு வாங்க. பேரிடரை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லை. ஜப்பானில் இருக்குது. நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிலவுன்றது காலை டிஃபனுக்கு வரும், அப்புறம் நைட்டு டின்னருக்கு வரும். அதாவது இந்த டிசாஸ்டர் லாஸை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று மேன் லாஸு, ஒன்று ஃபிசிக்கல் டேமேஜஸ். ஃபிசிக்கல் டேமேஜஸை பற்றி யாருமே எதுவுமே பெருசாக பார்க்க போகிறதில்ல. அதனால தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே கொடுக்க போகும். இல்லை 300, 400, எனக்கு தெரிஞ்சு 500, மேபி 4 டிஜிட் 1000 கிராஸ் ஆகிடும் இன்னும் 2-3 நாளில். இதுக்கு மூல காரணம் வந்து அந்த அரசு இயந்திரங்கள் கரெக்டாக பீப்புளை வந்து மொபிலிட்டி பண்ணி ஒரு சேஃபான இடத்துல வைக்காது தான் காரணம். பட் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே, இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல, சேம் டைம் வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி இருக்கப்ப இது எப்படி அரசாங்கம் படிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 2019 லேண்ட்ஸ்லைட் வந்திருக்கு சார். 2021 லேண்ட்ஸ்லைட் வந்திருக்கு சார். நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, என்ன வயநாட்டில் விட்டுருந்தா 5ஆவது நாள் மழை பெய்ச்சவே அங்கே இருக்க எல்லா பீப்புளும் நான் சேஃபர் ஜோனில் ஃபஸ்ட்டு வச்சுருப்பேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒர்க். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா, ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா, தாசில்தாருக்கு தெரியாதா, ஏன் அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியாதா, எம்பிக்கு தெரியாதா? ஒரு பீப்புள் மழை பெய்யுது, இங்கே சென்னையில் மழை பெய்யட்டும், ஒரு 3 நாள் பெய்யுது, என்ன பண்ணுவோம்? ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ ஒரு சமுதாய கூட்டத்துலையோ பீப்புள் எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃப் இடத்துல வச்சுருவோம். அது ஏன் பண்ணலன்னு தான் என்னோடய கேள்வியே. பாயிண்ட் இப்போ சரி, எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டேஜஸ்லாம் நிறைய என்ன சொல்கிறாங்க, நைட்டு 1 மணி வந்து லைன்ஸில் வந்து விழுற வரைக்கும் அவனோட லிவிங் வீட்டிலே இருந்திருக்கான். வை தே ஆர் அலவுட் சார்? ரெட் அலர்ட் இஸ் அனௌன்ஸ்டு சார். நீலகிரிலையும் மழை பெஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும். நீலகிரி அந்த மாதிரி இடத்துலாம் ஸ்கூல்லாம் கூட லீவ் விட்டாங்க. நான் திருப்பி என்ன சொன்னேன், ஸ்கூல் லீவ் விடுறது மட்டும் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட வேலை கிடையாதுன்ற. இதில் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பெருமையான ரோல் இருக்குன்றீங்க. அவங்க தான் சார் பியூரோக்ராட்ஸ், அவங்க தான் சார் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். நம்ம மாவட்ட ஆட்சியர்களை தவறாகவும் சொல்லலை. அவங்களுக்கு அதுக்கான டிசாஸ்டருக்கு உண்டான புரிதல் இல்லை, அவங்களுக்கு அதுக்கு உண்டான ட்ரைனிங் இல்லைன்னு சொல்லுவார். அறியாமைன்றது வேற, வேலை செய்யலைன்றது வேற. அவங்களுக்கு இக்னரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவார். கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செய்யணுன்ற அறியாமல் இல்லை. காரணம் அவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமில் இல்லை, பாடத்திட்டத்தில் இல்லை, கொஸ்டின்ஸில் இல்லை. ஆனால் எஸ்ஓபி இருக்குது, டிசாஸ்டருக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் சார், எலிவேஷன் பேராமீட்டர்ஸ் ஒன்று இருக்குங்க சார். அதாவது இந்தந்த லெவலில் இருக்குது. 5th day 6th day ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கெட் எய்ட் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அந்த மாதிரி இதில் ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் சப்போஸ் பீன் ப்ரோஆக்டிவ் இன் பர்டிகுலர் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நாட் ரியாக்டிவ் ஆர் எமர்ஜென்சி மிட்டிகேஷன். மிட்டிகேஷன் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஒரு மிட்டிகேஷன் மீனிங் என்னென்னா, ஒரு விபத்து நடந்தவொடனே எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும், நீங்களே சொல்லுங்கள், வயநாடு இஸ் லேண்ட்ஸ்லைடிங் ப்ரோன் ஜோன். அப்போ ஒரு லேண்ட்ஸ்லைடிங் ப்ரோன் ஜோனில் இவ்வளோ வரும் நடக்கும், ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா பீப்புளை சேஃபாக எவாக்குவேட் பண்ணி ஒரு சேஃபர் ஜோனில் வைக்காதது யார் தவறு? இப்போ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு குறிப்பாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்கணும் இதை பற்றின ஒரு புரிதலே அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கல. கம்யூனிகேஷன் சேனல் தான் சார். அதாவது ஒரு ஐ அலர்ட் சார், ரிஸ்கே வந்து
லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, சிவியாரிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க இண்டக்ஷன் வார்மர். அந்த மாதிரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செய்யணும் இல்லைங்க சார். நான் திருப்பி சொல்கிறேன், இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் கேலண்டரே வரணுன்றேன். பொங்கல் தீபாவளிலாம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி இது மாதிரியும் நிறைய வரும். ஸோ இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் அண்ட் கேலண்டர்ஸ் கொடுக்கணும், ட்ரைனிங் கேலண்டர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயல்லேண்டில் லேண்ட்ஸ்லைட்லாம் எப்படி நடக்கும்ன்றது எங்கள் சேஃப்டி இன்ஜினியரிங்கில் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான், எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி மாக் ட்ரில் எவாக்குவேஷன் பிளான்னா இது மாதிரி மழை பெய்யுதுன்னா பீப்புள்ஸை வந்து ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் வித்தின் 3 to 4 ஹவர்ஸில் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு மொபிலிட்டி ஏரியாவுக்கு பண்ண முடியும். இது என்ன கேட்டால் 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸு பீரியாடிக்கலாக பண்ணணும். நார்ம்ஸ் இருக்குது, டிசாஸ்டர் ரூல்ஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மணலி அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கேருந்து ஏதாவது விஷவாயு தாக்கிடுச்சுன்னா பீப்புள் எப்படி எவாக்குவேட் பண்ணணும், அந்த விஷவாயு ஏரில் கலந்தால் சில டைம் கண் எரிச்சல் வருது, அது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும்னு ஒரு எமர்ஜென்சி மாக் ட்ரில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாக் ட்ரில் கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற சில விஷயங்கள் கவர்மெண்ட் இனிமேல் முன்னெடுக்கணும். இம்மிடியேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கண்டக்ட் all district IAS IPS officers about SOP, standard operating procedure of disaster management and area specific. ஏன்னா ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகும், ஒரு இடத்துல பூகம்பம் வரும், ஒரு இடத்துல காட்டுத்தீ வரும். ஸோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு SOPs இருக்கும். சரி, நீங்கள் ஒரு அழகான புள்ளியை தொட்டிங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளில் அந்த இடத்துல நான் அந்த ஆஃபீஸராக இருந்தேன் அப்படின்னா அந்த மக்கள் அங்கேருந்து வெளியேற்றிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? பட் அந்த பகுதி மக்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரியான லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டிருக்கு, 2021 நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு அதை பற்றின பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும்ல. பட் அவங்க அதை எதுவுமே கெஸ் பண்ணலையா அந்த மக்கள் கிட்ட கேட்க? திருப்பி சொல்கிற விஷயம் வந்து என்ன சார், ஒரு IAS ஆஃபீஸருக்கே அந்த புரிதல் இல்லாத போது ஒரு சாதாரண ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு பொதுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே உள்ள எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருப்பான், படிச்சுவான், இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருப்பான், எவ்வளோ MBBS இருப்பான், எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கலாம், எவ்வளோ லாயர்ஸ் இருக்கலாம். லாயர் இருந்திருப்பாங்களே, மிலிட்ரி பீப்புளும் இருந்திருப்பாங்க. பட் இவங்களுக்குலாம் இவ்வளோ சிவியாரிட்டி ஏன் தெரியல அப்படின்னு கேட்டால் அகைன் அந்த பாயிண்ட் தான் வரேன், அவேர்னஸ் இல்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு கொடுக்கணும். இல்லாட்டி ஜிகே மாரல் சயின்ஸ் மாதிரி ஆப்ஷனில் விட்டுருவாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாட்டனி ஜுவாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த எவாக்குவேஷன் பிளானு, எமர்ஜென்சி மாக் ட்ரில்லு, இது எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி வந்து குழந்தைகளுக்கு ஒரு பழக்கமாகவே வரணும். இது மாதிரி விஷயங்கள் இனிமேல் லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு சார். அப்படின்றது இது மேண்டேட்டரி இல்லை. உண்மையுமே அதுக்கான கட்டாயம் இருக்கா ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்ச்? நீட் ஆஃப் தி அவர் சார், நீட் ஆஃப் தி அவர் சார். நான் அகைன் ஏன் சொல்கிறேன், பியூரோக்ராட்ஸ் ஏன் IAS IPS ஆஃபீஸர் சொல்கிறேன், அவங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில. ஒரு கம்யூனிகேஷன் சேனல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்டு ஏன் வார்டுக்கு போகல, ஏன் மண்டலுக்கு போகல சார்? ஒரு பலாப்பழம்னு ஒரு சின்னம் OPS கொடுக்குறாங்க, வித்தின் 4 hours ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்றாங்க. அப்போது எலெக்ஷன் முக்கியம், அந்த மாதிரி விஷயத்தை இதில் போய் சேர்க்க முடியும் போது மனித உயிரை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமையை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்சார் ஒன்றும் ஏதோ ப்ராப்ளம் வருது, எல்லாமே ஆகிடும். கவர்மெண்ட் இஸ் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையா? மக்கள் யாரை நம்பி இருக்காங்க? அரசாங்கத்தை நம்பி தானே இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ. இப்போ டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப நம்மளுக்கு நிறைய அபரிதமாக மாறி இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொண்டு நிறையா இருக்குது. பட் இந்த ஒரு பேரழிவில் இதை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்க எந்தெந்த இடத்துல இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்ஜினியராக மதிப்பிடுறீங்க? சார், கிளைமேட்டிக் சேஞ்ச் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வருது இல்லைங்க. இந்த மாதிரி 4 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெய்யுது, ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா சொல்லணும்னா ஆர்கிடெக்டல் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி பேரிடர்கள் வராமல் தடுக்க முடியாது. ஆனால் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ் கொண்டு வரலாம். அதாவது இப்போ வயநாடு இந்த 4 நாள் நியூஸ் வச்சு நான் சொல்ல வரேன். டிசாஸ்டரை நம்ம கையாண்டு இன்ஜினியரிங் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக அந்தந்த பேராமீட்டரில் நம்ம பிஞ்ச் பண்ணிடணும்னா 4 பேர் விழுந்திருப்பாங்க. எழுதி வச்சிங்க, ஜஸ்ட் 4 people ஒன்லி லாஸ்ட் லைஃப், 400 people இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய பேரிடர்களை ஈவன் மெட்டீரியல் லாஸை கூட நம்ம தடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் 50%.
இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்துருங்க அப்படின்னா என்னென்ன பணிகள் பண்ணியிருப்பீங்க சார்? ஏன்னா இப்போ அங்க இருக்க மக்கள்கிட்ட பேசுறப்பயோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசுறப்பயோ, யார் யாரெல்லாம் எங்கெங்க விழுந்திருக்காங்க, எங்கெங்க புதைஞ்சிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கு சவால் இருக்கு. குறிப்பா இப்போ ஒரு நாய வச்சு இது பண்றாங்க அப்படின்னா, அது எல்லா இடத்துக்கும் அதால போக முடியுமா? அதால பயணிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப இத மாதிரியான விஷயங்கள எப்படி நம்ம சரி, அணுகணும்? இப்போ நாய வச்சு பண்ணுறதுலாம் அந்த காலம் சார். புல்லட் ட்ரெயின் போயிட்டோம், சந்திராயன் ட்ரெயின் போகிறோம். மாடர்ன் டெக்னாலஜி ரொபாட்டிக் இருக்குது சார். ரொபாட்டிக் இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது. இப்போ ட்ரோன்லேயே இன்ஃப்ராரெட் இருக்குது. அது அது மோர் பர்ட்டிகுலர்லி அஜித் ஆக்டர் இருக்கார் இல்லைங்க, அவரோட எம்ஐடி ஸ்பான்சரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது. அவங்க நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல இன்வால்வ் பண்ணோன்னா வித்தின் 1 hour ஒரு டோட்டல் கண்டிஷன் என்னான்றத பொசிஷன் என்னான்றது, வயநாடோட பொசிஷன் என்னான்றது வார் ரூமுக்கு தெரிய வைக்கப்படும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 மணிக்கு, இன்றைக்கி 2 மணி வச்சுக்கலாம், 7 மணிக்கு சிவிஐடி ரேட் எங்கே இருக்கும்? ஏன்னா இப்போ ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கு பெரிய லெவலில் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4-5 கண்டிப்பாக 3 வருஷம் ஆக போகுது அது வயநாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு வரத்துக்கு. இன்னொரு என்ன சஜஷன்னா, சீல் மாதிரி போட்டுட்டு தனுஷ்கோடி மாதிரி டிக்ளேர் பண்ணிடலாம், வாழ தகுதியற்ற நகர மாதிரி சொல்லிட்டு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. பட் அங்க இருக்க மக்கள் எங்கங்க சார்? அங்கே இருக்க மக்கள் சேஃபாக மைக்ரேட் பண்ணணும் சார். அதுதான் சார் புத்திசாலித்தனம் சார். ரிஸ்க்குன்னு சொல்லி திருப்பி ரிஸ்க்கான இடத்துல அப்போ அடுத்த வருஷம் மழை பெய்யாதா? அப்போ அடுத்த வருஷம் லேண்ட்ஸ்லைட் வராதா? அப்போ அங்கேயே நீங்கள் டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்கன்ற யூக்வேஷன் ஆஃப் லேண்டோ இல்லாட்டி டிசாஸ்டர் சிட்டி மாதிரி ஒரு அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு டவுன்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணி, ஸோ இந்த விஷயம் தான் சார் நம்ம கையை விடுறோம். மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு பீப்புளை உள்ள மொபிலைசேஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தென் தி பீப்புள் வில் மொபிலைஸ். ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் என்ன நடக்கும்னா, பீப்புள் ஓவர் க்ரௌடட் ஆகிடும், அப்புறமா தான் பிரிட்ஜு கட்டுவாங்க. ஓகே. அப்போ வேலை ஒன்றும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அண்ட் அது தவிர்க்கும் இடத்துலையும் இருக்கும். ரோடு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே நீங்கள் பிரிட்ஜு எல்லாமே கட்டிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு உங்கள் விஷயத்துக்கு வேலை செய்யலாம். இப்போ கீழே டிராஃபிக் போயிட்டே இருக்கும், மக்கள் போயிட்டே இருக்கும், அந்த ரிஸ்கில் வேலை செய்யணும். 24 hours ஒர்க் பண்ண முடியாது. நைட்டு 11 o'clock ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே முடிக்கணும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ சேஃப்டி இன்ஜினை பொறுத்து ரொம்ப சிம்பிள் சார். சேஃப்டி ஃபஸ்ட்டு, ப்ரோஆக்டிவ் திங்கிங் ஆஃப் கவர்மெண்ட் சப்போஸ் டு பி ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ், நாட் ரியாக்டிவ். அடுத்த பாயிண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்முலான்னு போட்டு வச்சா எல்லாமே டக்கு ஃப்ளோ ஆகிடுச்சு. சிம்பிள் ஃபார்முலா. அண்ட் இன்ஜினியரிங் கண்ட்ரோல், இது தெரிஞ்சாலே எங்கேயோ போயிடலாம். இதில் ஆகிற லாஸஸை ஸோ கவர்மெண்ட் இஸ் சேவிங் த மணியில். நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வை ஹேஸ் டு பே ஃபார் காம்பன்சேஷன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா 2 லட்ச ரூபா. இப்போ 400 பேர் இறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா. 1000 பேர் வந்துன்னா 10 கோடி ரூபா. டைரக்ட் லாஸ் ஃபார் மேன் பவர் இட் செல்ஃப், மெட்டீரியல் லாஸு, மெட்டீரியல் டேமேஜ், ரீஹாபிலிட்டேஷனு, இப்போ அங்கே நடக்க போகிற மிலிட்ரியோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, மொபிலிட்டி, கிட்டத்தட்ட ஒரு சிட்டியே அங்கே வரணும்ல. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டோட எல்லா மெக்கானிசேஷனையும் இப்போ அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பண்ண செலவை கொஞ்சம் முன்னாடியே சில ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருந்து திருப்பி சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு காமன் ஷெல்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கம்பல்சரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு இருக்கணும். அதில் காமன் கிச்சன் இருக்கணும், 100 பாத்ரூம் டாய்லெட் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இல்லை, நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ இந்தியா மாதிரியான மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இது சாத்தியமா? இப்போ நீங்கள் மேலை நாடுகளை குறிப்பிட்டீங்க. இப்போ ஜப்பான் எடுத்துக்கோமே, ஜப்பானில் அடிக்கடி இது மாதிரியான டிசாஸ்டர் வந்து அடிக்கடி நடக்கும். பட் அங்கே வந்து மக்கள் தொகை சின்னதாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா மாதிரியான பெருநகரங்களில் இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? க்ரௌட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இயற்கையை வந்து துர்மரணத்தை அக்செப்ட் பண்ணுற மாதிரி யூ ஒன்ட் டேக் ரிஸ்க். புரியுது, என்னால் புரிஞ்சுக்க. மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து லம்பாக உயிர் இல்லை, அதை செயல்படுத்துறதுல ஒரு மனித உயிர் முக்கியமா இல்லாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் முக்கியமா? மனித உயிர் ஃபஸ்ட்டு. காசு அதுக்கு தான் வரும். லைஃப் தான் ஃபஸ்ட். லைஃப் ஆஃப் தி காமன் மேன் இஸ் ஃபஸ்ட். டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்கீம்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஃப்ரீ பீஸ் கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். இப்போ சென்னை கூட எடுத்துங்க, ஃபேனு கொடுத்தீங்க, கிரைண்டர் கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க, வெளில வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? எனக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட வேறு எதுவுமே வேணாம். யூ ஆர் மேக்கிங் இன்டு எக்கனாமிக் லாஸஸ். எக்கனாமிக் லாஸஸ்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் டிசாஸ்டர் டேக்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் தான் உங்களால் கையாள முடியும். மத்திய மாநில அரசுகளுக்கு இது மாதிரியான பேரழிவுகளை கையாளுறதுக்கோ அல்லது கிளைமேட் சேஞ்ச் பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது மாதிரியான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு அல்லது குறைந்தபட்சம் சேதத்தோட மக்களை வந்து மீட்பதற்கு அவங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? உங்களே டெக்னிக்கலான இன்புட் கேட்டிருக்கீங்க. நான் அதான் சொல்ல வரேன். என்னை பொறுத்த வரைக்கும்
பேரிடருக்குன்னு தனி பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக டிவைடன் பண்ணணும். அந்த டிசாஸ்டர் ஃபண்ட் வர்றதுலேயும் நான் என்ன சொல்லுவேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டு போயிட்டோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 500 கோடி ஃப்ரீஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். அது மிரர் அக்கௌண்ட்டில் வச்சுக்க சொல்லுங்கள், டேரெக்டாக வைக்கணும் அவசியம் இல்லை. டிசாஸ்டர் வர டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷனோட அந்த ஃபண்டை 2 or 3 டேஸில் எடுத்து கையாளுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போது வயநாடு, ஈவன் சென்னை, தமிழ்நாட்டு கூட 5 டிஸ்ட்ரிக்ட் சஃபர் ஆயிடுச்சு டிசாஸ்டர் டைம். அந்த டைமில் அவங்ககிட்ட போய் வரி வசூல் பண்ண முடியாது, இபி கரண்ட்டுக்கு இபி கேட்க முடியாது, மக்களே இதில் இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு பேரண்டியல் டச்சோட தான் கவர்மெண்ட் ஹேஸ் டு பி அப்ரோச். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கும் மெஷர்ஸ்க்கும் பெரிய லெவலில் எஃபோர்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் பண்ண முடியும். அகைன் நான் சொல்கிறது இதுதான், ஆர்கிடெக்டர் இருக்காங்களே, ஆர்கிடெக்சர்ஸ் டிசைன் பண்ணுறச்ச அவங்களும் இந்த மாதிரி பேரிடர் சம்மந்தமான இப்போ டிசைன் பண்ணுறச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே தாம்பரத்தில் வீடு கட்டுறீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி தூக்கி கட்டுங்க, மழை தண்ணி வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வராது. இது பேசிக் டிசைன். ஓகே. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சொல்ல எல்லாருக்கும் போய் சேரணும். ஆர்கிடெக்ட் லெவல்லையும் வரணும்னு சொல்ல வரேன். டிசைன் பண்ணுறச்சு டிராயிங்கில் வந்துட்டாலே எல்லாமே அதுதானே அவங்க கட்ட போகிறான் கான்ட்ராக்டர். நீங்கள் டிராயிங் அண்ட் டிசைன்லேயே அது வரலன்னா அதுதான் சொல்கிறேன், அதாவது டிசாஸ்டர் பேரிடர்களை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வேணும். நீங்கள் சென்னைக்கே எடுத்தீங்கன்னா டீனே இருக்குது, மொத்தம் சென்னை கார்பரேஷனுக்கு 4 டிசைன் ட்ரைனேஜ் தான் இருக்குது. நான் நீங்கள் துரைசாமி சப்வேல இருக்குன்னா அங்கே லென்த்து வெத்துக்கு எவ்வளோ சைஸோ அது எம்கியூ போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணுன்ற. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சைதாப்பேட்டில் இருக்க ஜோன்ஸ் ரோடுக்கு ட்ரெயின் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதான் சொல்கிறேன், ஏரியா ஸ்பெசிஃபிக் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா தான் இந்த மாதிரியான ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டு, லேண்ட் ஸ்லைடிங் எல்லாமே நம்மளால் டேக்கிள் பண்ணணும். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் சார் இந்த வயநாடை பார்க்குறப்ப என்ன தவறுகள் அங்கே நடந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? என்னை பற்றி டோட்டல் பியூரோக்ராட்ஸோட ஃபெயிலியர். இல்லை இது நடந்தது ஓகே, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், அதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? சரி, எனக்கு அகைன் நான் சொல்கிறேன், ஒரு 400 உயிரை காப்பாற்றிருக்கலாமே. ஒரு பீப்புளை ஒரு இடத்துலேருந்து ஒரு சேஃபாக எவாக்குவேட் பண்ணி நம்மளால் வைக்க முடியாதா? அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லையா? இல்லை, வச்சிருந்த இடத்துல தான் அந்த லேண்ட்ஸ்லைடு நடந்து. அப்போ அதுவும் தப்பு தானே, அதுவும் புரியுது, அதுதான் இக்னோரன்ஸ் சொல்ல வரேன். அப்போது அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து வந்து இன்னொரு பிரச்சனை பக்கத்தில் வைக்கிறீங்க, ஒரு பிரச்சனையை வந்து எலிமினேட் பண்ணி தூரமாக வைக்கணும். சேஃப்டி இன்ஜினியர் என்ன சொல்லுவாங்க, ஒன்று ஐசோலேட் பண்ணணும், பிரச்சனையிலேருந்து தள்ளி வைக்கணும், இல்லாட்டி அதை எலிமினேட் பண்ணணும், அப்படில்லாட்டி அதை இன்ஜினியரிங் கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஜினியரிங் கண்ட்ரோல்னால் என் வீட்டுக்கு மேலே வந்து மழையே வந்தாலும் அந்த கல் வந்து என் வீட்டு மேலே படாத அளவுக்கு பண்ணலாம். டிசைன் இருக்குது, பட் அது பாசிபிள், அப்படி பண்ண முடியுமா? டிசைன் இருக்குது, டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் நம்ம கொண்டு போகலாம். நான் இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்ல வரேன்னா, அந்த லேண்ட் ஸ்லைடிங் வருது இல்லைங்க, அந்த ப்ரோன் ஜோன் அந்த மாதிரி ஏரியாவில் சீல் பண்ணுறது பெட்ரு. அதுமாதிரி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான்னு ஒன்று இருக்குங்க, அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி பாதைகள் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த பாதை வச்ச உங்களுக்கு தெரியும், லேண்ட் ஸ்லைடிங் வரும்போது எந்த பக்கம் போகும் தெரியாது. ஆனால் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்டில் வந்து அந்த கல் வந்து விழுந்தாலும் இந்த பாதைகளை மறைக்காத அளவுக்கு நம்ம டிசைன் பண்ண முடியும், பாசிபிலிட்டி இருக்குது. இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க புரியுற மாதிரி சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கா, கரண்ட் இருக்குது, ஷாக் அடித்தா ஏன் ட்ரிப் ஆகுது? ஏன்னா ஒரு ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது, ஏதோ தப்பாக இருக்குது, ட்ரிப் ஆகிடும், அப்போ கரண்ட் வராது, அப்போது ஷாக் அடிக்காது. ஸோ இதுதான் இன்ஜினியரிங் கண்ட்ரோல். இதே மாதிரி தான் நான் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்காங்களே, ஆர்கிடெக்சர் பண்ணுறச்சவே பேரிடர்களை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பில்டிங்ஸும் ட்ரைனேஜ் சார் திருப்பி சார் டவுன்ஷிப் பிளானிங் சிஎம்டிஏ வந்து பில்டிங் அப்ரூவ் பண்ணுற மட்டும் அவங்க வேலை இல்லைங்க சார். ஓகேங்களா, இப்போது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 பேர் வேலை செய்யணும், 10 ஃப்ளோர் வரைச்சு 100 பேர் வந்துடுறாங்க, ரைட்டுங்களா? 100 பேர் அங்கே தங்குறாங்க, அப்போ 100 பேருக்கு 50 காராக இருக்கும். ஒரு பாத்ரூம் டாய்லெட்டும் போட்டாலும் 50 பாத்ரூம் டாய்லெட் வந்தது, அப்போ அதுக்கான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வேணும், பவர் வேணும், இதெல்லாம் யாரும் கேல்குலேட் பண்ணுறதில்ல. ரொம்ப சிம்பிள் சார், ஜட்ஜஸ் நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குற அதிகாரங்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்கு, சாமானியன்கிட்ட இல்லை. ஓப்பனாக சொல்லுவாங்க. உண்மையிலே குடோஸ் இப்போது நேஷ்னல் ட்ரிபியூனல் வந்து கேட்டிருக்காங்க, உண்மையிலே நல்ல பாராட்டக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கணும். தவறுகள் நடக்கிறச்ச நான் என்ன சொல்லுன்னா, அந்த ஏரியாவே சீல் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, ஏன் டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்க? வராதில்ல, சீல் கொடுங்க, அப்ரூவலே வராதுன்னு சொல்லுங்கள். அதையும் மீறி கட்டினா இடிங்க. சரி, இப்போ பஞ்சமி இடத்துல போய் ஒருத்தர் போய் பில்டிங் கட்ட முடியுமா? முடியாது.
இப்போ ரீசெண்டாக நீர்நிலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தது. நீர்நிலை இடத்துல நீங்கள் வீடு வாங்கி பட்டா கட்டியிருந்தா கூட அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்கிறோம். ஆமாம், புதுசாக இது கொண்டு வந்துருக்கு. அது மாதிரி மலை பிரதேசங்களில் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடோ, ஸோ மலை வந்து மனிதர் வாழக்கிற இடமா? இல்லை, நம்ம இது இப்படி பார்க்கக்கூடாதா? இப்போ வயநாடை பொறுத்த வரைக்கும் அங்கே காலகாலமாக பரம்பரையாக வசித்து வரக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் இந்த வயநாடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு குடியேற்றவங்க இருக்காங்க. நம்ம குடியேறவங்கள தான் தடுக்கணும். அங்கே இருக்க மக்கள் அப்புறப்படுத்துறது எப்படி சரியா இருக்கும்? இதுக்கு பேர் தான் சார் மித்து. அதாவது அதுதான் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லுவார். அங்கே இருக்க பீப்புளை நம்ம வந்து ஏன் எவாக்கேட் பண்ணணும்னு சொல்லணும், அவங்க நல்லது தான் சொல்கிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு பாப்பா வந்து ஒரு தப்பு பண்ணுதுன்னா தப்பு பண்ணி நம்ம விட்டு போயிடுமா? அவங்க டேஞ்சரஸ் ஜோனில் இருக்காங்க. அவங்க உயிர் என்றைக்கு ஒன்றாலும் போகும். ஆல்ரெடி சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, முண்டக்கண்ணிலையும் சுருளிமலையும் இனிமேல் அந்த பூர்வீக மக்கள் அங்கேயே போய் குடியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 80% அந்த மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் 20% பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது கவுன்சிலிங் கொடுத்து சரி இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, திருப்பி இன்னொரு மழை வரும், திருப்பி இது மாதிரி நடக்கும், இனிமேல் இது உங்களுக்கு சேஃபான இடம் இல்லை, இன்னொரு இடத்துல கவர்மெண்ட் கேன் புட் அப் சம் கைண்ட் ஆஃப் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட். அங்கே பீப்புளை ஈஸியாக மைக்ரேட் பண்ணலாம். சார் சேஃபான இடத்துல போய் இருக்குது தான் சார் நல்லது. சிம்பிள். திருப்பி ஏன் போயிட்டு அந்த டேஞ்சரஸ் ஜோனை நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுருந்தா திருப்பி டேஞ்சரஸ் இது எப்படி நீங்கள் சொல்கிற கதை இருக்குன்னா, ஒரு பீப்புளை எவாக்குவேட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு அசாடா ஜோன் பக்கத்துலேயே விச்சைனா அவன் அடிச்சுட்டு போச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி கதை தான் ஆகும். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு நம்மளுக்கு? இயற்கை தான் சார். இயற்கைன்றது மிரர் மாதிரி. இத்தினாலா மனிதன் இயற்கையை வச்சு செஞ்சாங்க. இப்போது இயற்கை மனிதனை வச்சு செஞ்ச மாதிரி. ஏன்னா இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எப்படியும் போய் காப்பாற்ற முடியாது. வான்வெளியில் போய் காப்பாற்ற வெதரு திருப்பி ஆல்ரெடி எஃபெக்ட் ஆகி திருப்பி ஒன்றும் ரெட் அலர்ட். நான் சத்தியமாக பயந்துட்டேன். ஸோ ஒன்றும் யோசிச்சு பாருங்கள், வயநாடுலேருந்து ஊட்டிக்கு ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் நீலகிரி. அது காட் கிரேஸ் நம்ம தப்பிச்சிருக்கோம். சரி, இந்த ஆபத்து ஊட்டிக்கு வர வாய்ப்பு காரணம் 200% பாசிபிலிட்டி. என்ன காரணம் அதற்கு? அதுக்கு அதே மாதிரியான அந்த அதே மாதிரி லேண்ட்ஸ்லைடிங் சிவியாரிட்டி ரேட் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஒரு ஆவரேஜாக இப்போ இங்கே நடந்த 100% இங்கே 20% 30% இருக்கலாம். ஆனால் நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் லேண்ட்ஸ்லைடிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஊட்டி கொடைக்கானல்லாம் நடந்து தான் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி நடக்காமல் இருக்க அரசாங்கம்? ஸோ அதான் அங்கே பெருதராக ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸு டூரிசம் ரிலேட்டடாக அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதிகப்படியான ரிசார்ட் இதெல்லாம் இப்போ பிரச்சனையாக ரிசார்ட்டு கல்குவாரிஸு சார். அதாவது சாயிலே வந்து ரெட் சாயிலு, பிளாக் சாயிலு, அலுவிலே சாயிலு, மவுண்டைன் சாயில், ஃபாரஸ்ட் சாயில்னு இருக்குது சார். அந்த சாயிலோட தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதோட குவாலிட்டியே போயிடுச்சின்ற. ஓகே. மவுண்டைன் சாயில்ன்றது கல் நெஞ்சின்னுவாங்களே கரையாது, அதோட ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு. மழையே விழுதுன்னா அப்போது ஒரு சாயில் எரோஷனும் ஒரு மவுண்டைன் எரோஷனும் ஒரு வாட்டர் எரோஷனும் ஒரே இடத்துல போட்டு அடிக்குது. தண்ணி அரிக்குது பெஞ்சு 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 பெஞ்சு. அப்போது பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக் ஆகி விழுது. ஓகே, இதுதான் லேண்ட்ஸ்லைடு. இப்போ இதில் நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீலகிரி ஊட்டியில் வந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அரசாங்கம் என்ன இப்போ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அசாடஸ் ப்ரோன் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணி அங்கேருந்து பீப்புளை எவாக்குவேட் பண்ணி சேஃபாக எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படும்ன்ற ஏரியாவை ஆல்ரெடி இருக்கும், கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்குது. வத்தலக்குண்டு, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி சேஃப் பீப்புள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போவே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க மைக்ரெண்ட் ஆகிறதுக்கு என்னவோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இறுதியாக ஒரு கேள்வி, இந்த இயற்கை ஏன் சார் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல? இப்போ இந்த கேள்விகள் மழை வந்து திடீர்னு ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வயநாட்லேயே அதான் நடந்துச்சு. இதை ஏன் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல? ஸோ இயற்கை புரிஞ்சிக்க முடியல, இயற்கை திருப்பி கேட்குது. நாங்கள் மனிதரை புரிஞ்சிக்க முடியல தான். அது அதோட வேலையை பண்ணிட்டு தான் இருக்குது. நீ என்ன தான் தப்பு பண்ணாலும், என்ன தான் அதுக்கு அகைன்ஸ்டாக நீ ஒர்க் பண்ணாலும் அது அதோட ஒர்க் பண்ணுது. இப்போ எப்படி வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா எங்கெல்லாம் இருக்குதுன்னு சென்னையில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அதோட இடத்துக்கு போகுது, நீ அதோட இடத்துல வீடு கட்டியிருக்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் லேண்ட்ஸ்லைடிங் வந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆகிறது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த அப்நார்மல் ப்ரெடிக்ஷன் லைனை விட அதிகமாக. சரி, இனிமேல் இதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகணும் சார். அதுதான் சொல்லுவேன்.
கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் இஸ் அ சொல்யூஷன். ம், ம், ம். இனிமேல் எல்லாருமே கம்பல்சரி சென்னையிலாம் வரணும், நீ ஸ்விம்மிங் கற்றுட்டு இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இது மாதிரிலாம் இருந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடை இப்படியெல்லாம் தடுத்துருக்கலாம் அப்படின்ற உங்களுடைய பார்வையும் முன் வச்சிங்க. நேர்காணலுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.